إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الصلاة والصلاة وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب الذين يستمعون قولا فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك أولو الألباب أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور أطيعوا الله وأطيعوا الرسول ஏகநாயன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஜுமா தினத்தில் குறித்த நேரத்தில் இறையிலத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசமும் பாசமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜுமாவுடைய அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் காரணத்தின் அடிப்படையில் நம் அனைவருக்கும் இன்றைய நாளில் இன்றைய ஜுமா கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஜுமாவிலே சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பதும் அதை உடனே நடைமுறைப்படுத்துவதும் அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை திருமறை குர்ஆனிலே அறிமுகப்படுத்தி காட்டுகின்றார். அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ். நீங்கள் அவரிடத்திலே உபதேசம் சொல்லுங்கள், அவர்கள் அவர்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். செவிதாழ்த்தி கேட்பது மட்டுமல்லாமல் அதில் நல்ல விஷயங்களை உள்வாங்குவார்கள், இதயத்திலே பதித்துக் கொள்வார்கள். இதயத்தில் பதித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அதை உடனே நடைமுறைப்படுத்துவார்கள் என்பார். இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி பெற்ற கூட்டத்திலே நம் அனைவர்களையும் ஒன்றிணைப்பானார். அன்பானவர்களே, இன்றைய ஜுமாவிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், மரணமும் மறுமையும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜுமாவிலோ 2 ஜுமாவிலோ சொல்வதற்கு நேரம் போதாத ஒரு விஷயம் அன்பானது.
இந்த தலைப்பை ஏற்கனவே நீங்கள் உள்ளத்திலே உள்வாங்கி இருந்தாலும் மீண்டும் குரானை கொண்டு சுண்ணாவை கொண்டும் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில தகவல்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியுள்ளார். காரணம் என்னவென்று சொன்னால் மரணத்தை பொறுத்தவரை இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து விட்டால் மரணம் உண்டு என்பது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலும் மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தமான உண்மை என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஒரு செய்திதான் மரணம் என்பார்கள். நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பலதரப்பட்ட சிந்தனையுள்ள, பல கருத்துக்குள்ள, பல மதங்களை பின்பற்றக்கூடிய, கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மறுக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளரை மறுக்கக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, இல்ல பல பெரிய குழுக்களை பின்பற்றக்கூடியதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நாம் மரணத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்ல நாம் கல்யாண நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மரணம் உண்டு. எல்லோராலும் எல்லோ மதத்திலாலும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மைதான் அன்பானவர்களின் மௌத். அந்த மரணம் வரும். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அந்த மரணம் வரும் என்று நாம் நினைத்திருந்தாலும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை தான் யதார்த்தமான வாழ்க்கை என்பதிலே இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவிக்கக்கூடிய உன்னதமான ஒரு விசுவாசி எல்லா நிலைகளிலும் துனியாவுடைய வாழ்க்கையிலே மூழ்கிவிட மாட்டார். இது ஒரு அலங்காரமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு நிரந்தரமான, நிம்மதியான, வயதே ஆகாத, ஆரோக்கியமான, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வான். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கக்கூடிய இறை விசுவாசத்தை பொறுத்தவரை. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான இளைய சமுதாயமாகட்டும், இன்னவிர சகோதர சகோதரிகளாகட்டும், இந்த மரணத்தை பொதுவாகவே எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், மரணம் தானே வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், அல்லது மரணம் தானே யாராவது மரணித்தால் கொஞ்சம் துக்கத்தை அனுசரித்து விட்டு அப்படியே கலைந்து விடலாம், அல்லது அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு இன்று கலைந்து விடலாம், அல்லது அவருடைய ஜனாசுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு பிரார்த்தனையோடு நாம் கலைந்து விடலாம் என்பது போன்ற அல்லாஹ் நாடிகளை தவிர இப்படித்தான் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, மரணத்தை பற்றி முதன்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மௌத்தை நினைவூட்டிக் கொண்டே இருப்பார். மரணம் அடைந்தே தீரும். மரணத்துக்கு பிறகு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவருடைய பொன்னான மகளாக இருக்கக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதயத்தினுடைய ஒரு துண்டு என்று சொல்லக்கூடிய, சுவனத்தினுடைய தலைமை என்று வர்ணிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய மகளாக இருக்கக்கூடிய பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே இப்படியும் சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். அருமை பாத்திமாவே, இந்த உலகத்திலே எது வேண்டுமானால் என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள். இந்த உலகத்திலே உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் கேட்டு பெற்றுக்கொள். என்னால் இயன்றவரை உனக்கு நான் முடிந்தவரை அதை சரி செய்து கொள்வேன், செய்து தருவேன். ஆனால் மரணத்திற்கு பிறகு அந்த இடத்திலே நீ என்னிடத்திலே கேட்டால் என்னால் உனக்கு உதவுவதற்கு முடியாது. காரணம் என்ன? அவரவருடைய வாழ்வாதாரங்களை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை சுவனத்துடைய தலைவி என்று வர்ணிக்கப்படுகின்ற பொன்னார மகளாக இருக்கக்கூடிய பாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா எச்சரிக்கை செய்தார்கள். நம் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அன்பானவர்கள், இன்றைக்கு உலகத்துடைய வாழ்வாதாரத்தின் மீது அளவுக்கு அதிகமான ஆசை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகம்தான் நிரந்தரமானது என்ற அடிப்படையிலே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக முயற்சி செய்கிறோம்.
அதற்காக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. அது உலகத்துடைய ஒரு படித்தரம், அவ்வளவுதான், வாழ்க்கைக்காக. ஆனால் அந்த வாழ்க்கைக்காக இருக்க வேண்டுமே தவிர பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தவரை இஸ்லாம் தெளிவான முறையில ஒரு வழிகாட்டி நமக்கு காண்பித்து தருகிறது. அந்த வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்திற்கு கூடிய அல்லாஹ்வுடைய இபாதத்தை மறந்தவர்களாக பொருளாதாரம் இருந்துவிடக் கூடாது. கபரை மறந்தவர்களாக பொருளாதாரம் இருந்துவிடக் கூடாது. கபருடைய கேள்வி வினைகளை மறந்தவர்களாக பொருளாதாரம் இருந்துவிடக் கூடாது. அரசாத்து கியாமாவிலே அல்லாஹ் விசாரிப்பானே, அதை மறந்தவர்களாக இந்த பொருளாதாரம் இருந்துவிடக் கூடாது. இது எல்லாம் ஞாபகம் வைத்து, இது எல்லாம் உள்ளத்திலே பதித்து, இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மறுமையிலே அல்லாஹ் நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை குறித்து விசாரிப்பான் என்ற சிந்தனையோடு ஒரு மனிதர், ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம் பொருளாதாரத்தை எவ்வளவு ஈட்டினாலும் குற்றமே கிடையாது. அது ஹலால் இருக்க வேண்டும் என்பவர்களே, ஹராம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து அல்லாஹ் நிச்சயமாக விசாரணை செய்வார். அதைத்தான் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லக்கூடிய பதம் கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்லி காண்பிக்கிறார். நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று சொல்லவில்லை, நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் நம்பிக்கையாளர்கள் தானே? அல்ல, அல்லாஹை நம்புகிறோம், வேதங்களை நம்புகிறோம், மலக்குமார்களை நம்புகிறோம், அதே போன்று மறுமையினுடைய விசாரணை உண்டு என்று நம்புகிறோம், கலாக்கதிரை நம்பிக்கை கொள்கிறோம், எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தௌஹீது கலிமத்து தௌஹீதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தூதர் தான் நமக்கு வழிகாட்டி என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு தொழுகைதான் இபாதத்தினுடைய முக்கிய பங்கு என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறோம். அடுத்தது ஜக்காத் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறோம். நோன்பு என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறோம். இதில் எந்த மாற்றம் கிடையாது. காரணம் என்ன? நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையாளரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அது ஆணாகட்ட பெண்ணாகட்ட எல்லோரும் அடங்குவார்கள் அதிலே. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நாம் எல்லாம் நிற்க போகிறோம். உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்தும் அரசாத்து கியாமாவிலே நிறுத்தப்படுவோம் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த உலகத்திலே உங்களுக்கு நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கும் பொழுது நாம் கை சேதப்பட்டவர்களாக மாறிவிடக் கூடாது. அது பேச்சின் மூலமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, இபாதத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, நோம்பின் மூலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் முன்னால் நிற்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லாஹ், ஒவ்வொரு நேரத்திலும் சுய பரிசோதனை வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள். அன்றாடம் சுய பரிசோதனை செய்யக்கூடியதாக இருப்பார்கள். தன்னுடைய இபாதத், தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக எல்லாவற்றையும் தினமும் விசாரித்துக் கொள்ளுவார்கள். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லைங்களா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ மரணத்தை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நமக்கு அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இப்படியும் சொல்லுகிறான். மரணத்தை பற்றி நிறைய வசனங்களில் சொன்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்ஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது பதவியில் இருக்கக்கூடியனாக இருந்தாலும் சரி, பதவியில் இல்லாமல் இருந்தாலும் சரி, அது விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, தெருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, தெருவிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையானாலும் சரி,
யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். யார் வெற்றியாளர்கள் தெரியுமா? இந்த உலகத்தை பொறுத்தவரை நாமெல்லாம் நம்முடைய குழந்தைகளை படிக்க அனுப்புகிறோம், அல்லது விளையாட்டுகளுக்கு அனுப்புகிறோம், அல்லது லாபம் கலந்து விடுகிறோம். அதில் வெற்றி விட்டால் தூக்கி கொண்டாடுகிறோம், பரீட்சையில வெற்றி விட்டால் அவன் தான் முதல் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் இதுவெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான், வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், யார் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகத்திலிருந்து தீயவர்களுக்காக தயார் வைத்திருக்கக்கூடிய, அக்கிரமக்காரர்களுக்காக தயார் வைத்திருக்கக்கூடிய, பாவிகளுக்காக தயார் வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்திலிருந்து யார் தப்பித்து, நன்றாக சிந்திக்க நண்பாளர்களே, நரகம் நாம் நினைத்தது போல அல்ல. நரகம் என்பது சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு, சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு. திருமறை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், அந்த நரகத்திலிருந்து யார் தப்பிக்கிறார்களோ, அந்த நரகத்திலிருந்து யார் தப்பித்து சொர்க்கம் செல்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப சொர்க்கம் செல்வதற்குண்டான வழிமுறையை ரப்புல் ஆலமீன் அழகாக தன்னுடைய திருமறை குர்ஆனின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறார். நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். சொர்க்கம் செல்வதற்கு உண்டான வழியை என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாம் போன வச்சிருப்போம், நிறைய ஃபாலோஸ் வச்சிருப்போம். அந்த ஃபாலோ அன்பானவர்களே, நன்மீன்ப கலைக்கக்கூடிய ஃபாலோ, தலைமுடியிலிருந்து பாதம் வரை யாரை நாம் ஃபாலோ பண்ணனா வெற்றி கிடைக்குமோ அந்த ஃபாலோ தான் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமா? ஆகிரத்திலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமா? உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா? அப்படி என்றால் என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், அல்லாஹ்வுடைய நேரான பாதை என்பதை முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்திருக்கிறார்கள். அப்ப நரகத்திலிருந்து தப்பித்து யார் சொர்க்கம் செல்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். சிந்திச்சு பாருங்க, நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கம் செல்லக்கூடியது. அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு தேட்டமும் அல்லாஹ்விடத்தில் எப்படியா இருக்க வேண்டும்? அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. அல்லாஹ் பண்ணார், இந்த உலகத்தில் மறுமையில நரக வேதையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு நமக்கு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நரக நெருப்பு என்பது சர்வ சாதாரணமானது. அன்பாளர்களே, மரணத்தை பற்றி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா புரிவதற்காக? இந்த வசனத்திலே கடைசியாக ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறார்? முதலாவதாக மரணத்தை பற்றி பேசுகிறார், இரண்டாவதாக வெற்றியாளர்களை பற்றி பேசுகிறார், மூன்றாவதாக ரப்புல் ஆலமீன் கடைசியாக முடிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைத்து அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? வமல் ஹயாத்தத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். நீங்க வெற்றி வேண்டுமா? இந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிடும். பொருளாதாரம் மூலமாக, உலகத்துடைய உறவுகள் மூலமாக, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை தடுப்பவர்கள் மூலமாக. இந்த உலகம் ஒரு அலங்காரமானது, இந்த உலகம் ஒரு கவர்ச்சியானது, இந்த உலகம் ஒரு ஏமாற்று களம், இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு விளையாட்டு திடம் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆன் நிறைய இடங்களிலே வந்து சொல்கிறான். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்கிறான், இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விடும் அப்பா, நீங்கள் அதிலே மூழ்கி விடாதீர்கள். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எமக்கும் அல்லாஹ் ஒரு அஜல் வைத்திருக்கிறார், குறிப்பிட்ட ஒரு நாட்களை வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் ஒரு நபர்களுக்கு 5000 என்று எழுதி வைத்திருக்கிறார், சில நபர்களுக்கு 10,000 என்று எழுதி வைத்திருக்கிறார், சில நபர்களுக்கு 20,000 என்று வைத்து வைத்திருக்கிறார். இப்படி நாட்கள் கணக்கிட்டு செல்லக்கூடிய நாட்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு நாட்கள் கணக்கிடுங்களே, 365 நாள் தான். 10 வருடம் வாழ்ந்தேன் என்று
பெருமிதமாக சொல்லுகிறோமே, கணக்கிட்டு பார்த்தால் 3650 நாட்கள் தான் அன்பானவர்களே. 3650 நாட்கள் தான், 10 வருட காலம். அப்படி என்று சொன்னால் 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் நாட்களை கணக்கிட்டு பாருங்களே. ஒவ்வொருவருக்கும் புதுகில எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. இவ்வளவு நாள் தான் நீ வாழப்போகிறாய் என்பது படுத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நம்முடைய ரூஹை எப்பை பிடுங்க வேண்டும் என்பதற்காக மலக்குல் மௌத் சூழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் துடிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய நாம், புரிந்திருக்கக்கூடிய நாம், ஏதோ ஒரு காரணம் நம்மை தடுத்துக் கொண்டே இருக்கிறது. எது? உலகத்துடைய ஆசாபாசம் அன்பானவர்களே. மரணத்தை பற்றி நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். வீட்டிலிருந்து வரும் பொழுது சலாம் சொல்லிதானே எல்லோரும் வந்தோம். மனைவிடத்திலே, தாயிடத்திலே, வாப்பாவிடத்திலே. திரும்பி நாம் செல்வோம் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல முடியுமாங்க? என்னுடைய ஆடையை நான் கழட்டி மேலே மாற்ற முடியும் என்று என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரவு நேரத்திலே உறங்கும் பொழுது அதிகாலை நான் உறப்பாக உறுதியாக எழுந்திருக்கிறேன் என்று கொடுக்க முடியாத ஒரு உத்தரவாதத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட அன்பாளர்களே, ஏன் நமக்குள் ஒரு பகைமை, ஏன் நமக்குள் ஒரு வஞ்சகம், ஏன் நமக்குள் ஒரு எதிர்ப்பு, ஏன் நமக்குள் ஒரு காழ்ப்புணர்வு, ஏன் நம்முடைய பொருளாதாரத்தை பதுக்கி வைத்தல்? அடுத்த இடத்திலே பார்த்தால் இன்ப முகத்தோடு சிரித்தால் சதக்கா என்று சொல்லப்பட்ட மார்க்கத்திலே பார்த்தால் முகம் சுழித்து செல்கிறோமே, வேதனைக்குரிய விஷயம் அல்லவா? சிந்திச்சு பாருங்கள். தொழுகை இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாரே, லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அவன் செய்யக்கூடிய முதல் இபாதத் எது தெரியுமா? அஸ்ஸலாத் 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 என்று சொன்னார்களே முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தொழுகையில நாம் எப்படி உயிரோட்டம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? மரணத்தை பற்றி பயம் நமக்கு இருக்குமையானால் தொழுகை விட்டு விடுவோமா அன்பானவர்களே? சிந்திச்சு பாருங்களேன். நம்ம மௌத்தா போறேன் என்று சொன்னால் மக்களை உறங்க விட்டு பள்ளிக்கு நாம் மட்டும் வருவோமா? அவர்களையும் முசிப்பு விடுவோம். தொழுகை பிரதானமானது என்பது. தொழுகை மிக முக்கியமானது. தொழுகை நாளை மறுமை நாளிலே தாக்கோல் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனத்துடைய சாவி என்று சொன்னார்கள். அதனால மற்றொரு இபாதத்தை போன்ற இந்த தொழுகை சலுகைகள் இருக்கிறது, பயனாளிகளுக்கு சலுகைகள் இருக்கிறது, பெண்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் சலுகைகள் இருக்கிறது. இப்படி சலுகைகள் இருந்தாலும் அன்பாளர்களே, மற்ற இபாதத்தில் இருக்கக்கூடிய சலுகை தொழுகையில் இல்லை அன்பாளர்களே. சில சலுகைகள் இருந்தாலும் கண் இல்லையா தொழுதாக வேண்டும், கை இல்லையா தொழுதாக வேண்டும், அல்லது கால் இல்லையா தொழுதாக வேண்டும், அவன் உறுப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் தொழுதாக வேண்டும். நின்று தொழ முடியவில்லையா, நீ அமர்ந்து தொழு என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அமர்ந்து தொழ முடியவில்லையா, படுத்தாலும் தொழு என்று சொல்கிறது. ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 நபர்களுக்கு தொழுவதற்கு அனுமதி கிடையாது. அவளை குறித்து அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். ஒன்று யார் தெரியுமா? பைத்தியக்காரர்கள். அவன் சுயநலவில் திரும்புகின்றவரை அல்லாஹ் அவர்களை விசாரிக்க மாட்டான். இன்னொருவர் யார் தெரியுமா? ஒன்றுமே அறியாமல் கோமாவிலே படுத்து கிடக்கிறானே, பருவ வயது அடையாமல் இருக்கிறார்களே குழந்தைகள், அவர்களை பற்றி அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். கோமாவிலே படுத்திருக்கிறார்களே, அவருடைய நிலை திரும்பி இருந்தவரை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். அப்படியே மரணித்தால் தொழுகை பற்றி கேட்கக்கூடாது. ஆனால் மற்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மரணிக்கின்றவரை அவனுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் தொழுதாக வேண்டும் என்று கட்டளையிட்டப்பட்ட மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு தொழுகையை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் மரணத்துடைய பயணம் இடத்துல இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறவர். மரணம் புரியுது சொல்லிட்டுங்களா? மௌத்து குட்டி விடுவதான்னு சொல்லிட்டார். இன்றைக்கு பெண்களும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாருங்க, வெளிநாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டுல குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு மனைவி மக்களுக்காக பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்து ஒரு கட்டத்திலே மனைவிடத்திலே சொல்கிறார், வர்ற வீட்டுக்கு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு சிந்தித்து பாருங்கள். அந்த செய்தியை 2வது ஜுமாவிலே உங்களுக்கு நினைவுறுத்தல் என்று சொல்லி முதல் ஜுமாவை நிறைவு செய்கிறேன். மாற்றம்
اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, முதல் ஜுமாவில மரணத்தை குறித்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மறக்க முடியும். பாருங்களேன், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக சென்று 20 வருஷம். இன்னைக்கு நிறைய ஆண் பிள்ளைகளை அப்படித்தான் இருக்கணும். பெண்களே, ஸ்திரீகளே கவனமாக கேட்கணும். நமக்காக வாழக்கூடிய, வெளியே சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி தான் அன்பானவர்களே இந்த வாப்பா மாறி. அப்பா கணவர் என்று சொல்லுகிறோமே பெண்களே, ஆகவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கணவர் தான் உனக்கு நரகம் சொர்க்கம் என்று சொன்னாங்க. ஸ்திரீகளை, பெண்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே இடத்துல பெண்களிடத்திலே சிறந்த முறையில் நடக்கக்கூடியவர் சிறந்த கணவர் சொன்னாங்க. அன்னைக்கு கணவர் வெளியே எல்லா பெண்கிட்ட நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க. வீட்டுல கிடையாது பாக்குறோம். அதுக்குன்னு எல்லா பெண்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. வியாபார ரீதியாக தப்பா புரிஞ்சு கூடாது. எல்லாம் பேர் சொல்லிட்டாரு. என்னது, தாழ்த்தி தன்னுடைய தலையை தாழ்த்துவது பூமியுடைய கடமை என்று இஸ்லாம் நம்ம வழிபடுத்தி காட்டுகிறது. ஆனா நம்ம மனைவி தவிர எல்லா மக்கள்கிட்டையும் நல்லா பேசுவோம். தனியே பேச வேண்டியதாக 20 வருஷம் வர்றாரு. நீங்கள மனைவிக்கு போன் பண்றேன், போன நான் வீட்டுக்கு வர்றேன். 20 வருஷம் கழிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் வளர்ந்து ஆளாகி வந்துட்டு இருக்கு. வீட்டுக்காக பொருளாதாரம் சம்பாதிச்சு போன் பண்ணும்போது மனைவிக்கு சந்தோஷம். வாங்க, நீங்க வராதுங்க வீட்டுக்கு. மாப்பா எப்ப மாப்பா வருவீங்க, வாங்க. பிளைட் எப்ப அடுத்த வாரம் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்னதான் வேணும் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. பாப்பாவோட சிந்தனை எல்லாமே எனக்கு இல்லாட்டி என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் தானே. பாப்பாவுடைய யதார்த்தமான சிந்தனை ஏற்படாது. யதார்த்தமான சிந்தனை, தான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்று நித்திய ஜீவனாக வாழக்கூடியது இந்த மாப்பம். கேட்டு கேட்டு பல தியாகத்துடைய சொந்தக்காரன் பாப்பா. தான் அழுதால் பிள்ளைகள் அழுதுமே என்று சொல்லி கண்கள் கண்ணீர் வந்தாலும் துடைத்து இருக்கக்கூடிய கல்லஞ்சம் படைத்தவன் பாப்பா. கல்லஞ்சக்காரன் நம்மள பேர வச்சிருப்போம், பாப்பாக்கு கல்லஞ்சக்காரன் வச்சிருப்போம். அவர் உள்ள பார்க்கணும் அன்பாளர்கள். வெளியேதான் ரோசம், உள்ளுக்குள்ள எல்லாம் ஈரமா இருக்கு, காட்ட மாட்டாரு பாப்பா. அந்த வாப்பா இடத்துல இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சு நம்ம இடத்துல எப்படி இருக்குது தெரியுமா? நீயா சொல்லணும். உடனே தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் கேட்கறாங்க, எல்லாம் பேக் பண்ண, நண்பர்கள் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. மனைவி போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, டிக்கெட்டுடைய டைம் பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் ஓகே. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கு டிக்கெட். அப்படியாச்சு. நேரம் நெருங்கிட்டு இருக்க மனைவிக்கு ஆசை. ஒரு பக்கம் என்னுடைய கணவர் வர இருக்கிறாருன்னு சொல்லி, கணவருக்கும் ஆசை, நான் குடும்பத்தை பார்க்க போறேன், 20 வருஷம் கழிச்சு குடும்பத்தை சந்திக்க போறேன் சொல்லி பேக் பண்ணி நண்பர்கள் எல்லாம் அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து 10 மணி ஆகும்போது போனுக்கு பண்றாங்க. இரவு 10 மணி ஆகும்போது மனைவி கேட்கறாங்க, நீங்க பேக் பண்ணதெல்லாம் பாத்துக்குங்க, எதையும் விட்டுறாதீங்க, விசாவை எடுத்து பாருங்க, சரியான டைம் தானா, எல்லாம் விசாரிச்சிருங்க, எல்லாம் பாருங்க, அங்க போய் பிளைட்ல போய் எதுவும் இடைஞ்சல் ஆயிட வேண்டாம், எல்லாம் சரி செய்யுங்க, எல்லாம் பார்த்துட்டோமே, உனக்கு என்ன விட நீங்க வந்தா போதும். சரி, ஓகே. 11 மணி ஆகுது. கணவன் சொல்றாரு, போன் பண்ண மணி 4 மணிக்கு பிளைட்டு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என்ன ஒரு 2 மணி 1 மணிக்கு என்ன கூப்பிட்டு விடு, நான் எழுந்திருச்சு நான் சரி செஞ்சு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும், என்ன நீ கூப்பிட்டு விடுவியான்னு கேட்கிறேன். மனைவி சொல்றாரு, எனக்கு இதை விட வேற என்னங்க வேலை, எனக்கு இதை விட வேற என்ன வேலை, நீங்க தூங்குங்க, உங்களை நான் கரெக்டா கூப்பிட்டு விடுறேன். அங்க ஊர்ல மனைவி காத்து கொண்டிருக்கிறார் கணவனுடைய உதவிக்காக. அப்படியே சொன்னவர் போய் படுத்துட்டாரு. மனைவியுடைய வேலை என்ன, 1 மணிக்கு கூப்பிடணும். போன பக்கத்தாடி வச்சு படுத்துட்டாரு. சந்தோஷமா எழுந்துரு, நான் வீட்டுக்கு செல்ல போகிறேன் என்று சிந்தனையோடு. ஒவ்வொருவரும் அதுதான் நிலை. 1 மணிக்கு வருது, போன் அடிக்குது. உங்களுக்கும் எனக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் அன்பாளர்களே. ரிங் அடிக்குது, ரிங் அடிச்சுட்டே இருக்கு. அந்த ரிங்கு என்ன பேசுது தெரியுங்களா? என்னங்க 1 மணிக்கு கூப்பிட சொன்னீங்கல்ல, எழுந்துருங்க, நான் உங்களை கூப்பிடுறேங்க. 1 மணிக்கு கூப்பிட சொன்னீங்கல்ல, எழுந்துருங்க, நான் தான் உங்களை கூப்பிடுறேன்ல என்று சொல்லி ரிங்கினுடைய ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய படுத்தே கிடக்கிறார்.
மீண்டும் அந்த ரிங்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேரம் ஆச்சுங்க, எழுந்துருங்க எழுந்துருங்குது. அப்பொழுதுதான் அந்த அன்பு கணவர் படுத்துக்கொண்டே பேசுகிறார். அருமை மனைவியே, அருமை மனைவியே, நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசையா இருந்தேன். ஆனா உங்களை சந்திக்க முடியாத நிலையாய் போயிடுச்சு. காரணம் என்ன? அல்லாஹ் எமக்கு கொடுத்த அவகாசம் முடிந்து விட்டது. மனைவியே, அல்லாஹ் எமக்கு கொடுத்த அவகாசம் முடிந்து விட்டது. நாளை என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. யார் இந்த இடத்தில் மரணிப்பார்களோ யாரும் தீர்மானித்திருக்க முடியாது. மரணத்தை கொடுத்தவன் அல்லாஹ், அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவு அழகான சூரத்து லுக்குமான்ல இருக்கக்கூடிய வசனம். சிரிச்சு பாருங்களேன். அழகிறார் சொல்றாரு, உங்களை பார்க்கணும்னு நினைச்ச, சந்திக்க முடியல, என்னுடைய அவகாசம் முடிந்து விட்டது. மோளே, நாளை அல்லாஹ் நாடினால் நாம் இருவரும் சொர்க்கத்திலே சந்திப்போம் என்று சொல்லி அவர் அப்படியே மௌத்தாய் இருக்கிறார் என்று சொன்னார். இதுதாங்க எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் எல்லாத்துக்கும் தாங்க. மௌத்தா போறோம், மௌத்தாயிருவோம். மௌத்தாவை தடுக்கவே முடியும். இப்ப மரணத்துக்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு நிறைய செய்திகளை வழங்கியிருக்கிறார். அந்த செய்தியில் ஒன்றுதான் மரணமும் மறுமையை குறித்து நிறைய எச்சரிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்பாச்சிருக்கிறார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று சொல்லி எக்காரணத்திற்கு எந்த சூழ்நிலையும் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடத்திவிடக் கூடாது என்பார்கள். எந்த சூழ்நிலையில் இயன்றவரை அல்லாஹ் எதை ஏறி இருக்கிறாரோ அதை இயன்றவரை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக தொழுகையை பின்பற்றுங்கள் என்பார்கள். தொழுகை மிகவும் முக்கியமானது. தொழுகை அவனை சரி செய்யக்கூடிய விஷயம். தொழுகை என்பது ஒரு இஸ்லாமிற்கும் ஒரு இறைமறுப்பாருக்கும் வித்தியாசம் இந்த தொழுகை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய இந்த தொழுகையில நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நேற்று உங்களுக்கு முடக்கம் நினைவுறுத்துவதாக. ரப்பனா தக்கப்பல் விண்ணா இன்னக தஸ்ஸமீஉல் அலீம் வதுபலைனா இன்னக தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இன்னனா ஆமன்னா வஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم أجرني من النار اللهم أجرني من النار اللهم أجرني من النار وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.